மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ஒர்க்கே ஆகலை அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்களா? அப்படி நானுமே நினைச்சிருக்கேன். நம்மள நிறைய பேர் நினைச்சிருப்போம், ஏன் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு மட்டும் ஒர்க் ஆகல, ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு மட்டும் ஒர்க் ஆகல, என்ன ரீசன், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு புரியலையே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இப்படி என் நம்பர் ஆஃப் நமக்குள்ள ஒரு சோகம் இந்த மாதிரி நமக்குள்ள வந்து தாட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்குமே இந்த மாதிரி இருக்கு. மேபி இந்த மாதிரி வந்து என்ன பண்றதுன்னு நினைச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இமீடியட்லி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க, கரெக்டான வீடியோவை கிளிக் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் தம்ப்நெயிலுக்காகவும் எடிட்டிங்காகவுமே வீடியோ பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்க எதுக்காக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் எடுத்துட்டு போனதுக்காக. அதனாலதான் இந்த போர்டு வச்சு எடுக்கிற இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ நீங்க எல்லாருமே ஒரு 1% கிளப்குள்ள வந்துட்டீங்க ஆல்ரெடி. நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஸோ நான் கேஜே, நீங்க பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நான் ஒரு யூடியூபர் அண்ட் ஸோ நான் ஒரு என்டர்பிரனர். நான் நிறைய பீப்புளோட லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்காகவும். ஓகே, ஸோ த திங், இந்த வீடியோல நீங்க பார்க்க போற 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஒய். முதல் விஷயம், ஏன் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அந்த ரீசனை நம்ம ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியும். ரீசனை கண்டுபிடிச்சாதான் அந்த ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் ஸோ நான் சொல்ல போற கர்சஸ், இந்த ஒரு 5 கர்சஸ் இருக்கு. இந்த 5 கர்சஸும் நீங்க உங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, நீங்க நினைக்கிற எந்த ஒரு விஷயமே உங்க லைஃப்ல நடக்காது. அப்போ எனக்கு தேவையான விஷயத்த எப்படி என் லைஃப்ல பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். டேரக்டா நம்ம கடை கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஃபேமிலி, நம்மளோட சரௌண்டிங், இது எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாமே சொல்லித்தர விஷயங்கள் என்னவா இருக்கும்னா லேக், அதாவது பற்றாக்குறை. நம்ம கிட்ட வந்து பெருசா எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி தருவாங்க இல்லையா? லைக் எங்க வீட்லயுமே இதுதான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நான் ஏதாவது கேட்டா இல்ல, அதாவது சின்ன வயசுல ஓகேவா, இல்ல இது நம்மளால முடியாது. அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், இல்ல என் சரௌண்டிங், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம தேவையில்லாம எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும் போகவே கூடாது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகவே கூடாது அப்படின்னு. இன்ஃபேக்ட் யோசிச்சு பார்த்தா ஓகே, அது நல்ல ஒரு விஷயம் தான். தேவையில்லாத ஒரு இடத்துல போய் பிரச்சனை வாங்கிக்கிறது. பட் என்ன ஆகுது அப்படின்னா, என் லைஃப்ல வர ப்ராப்ளம கூட என்னால ஃபேஸ் பண்ண முடியாம போகுது. நான் ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதனாலே எனக்கு என்னன்னா நிறைய பேட் ஹேபிட்ஸ், அடிக்ஷன்ஸ், டோபமைன், சீப் டோபமைனுக்கு அடிக்ட் ஆகுறதுன்னு சொல்லி இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள போய் நான் மாட்டிக்கிட்டேன். சீப் டோபமைன் பத்தி டீடைல்டான வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீப் டோபமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ த திங், இங்க நான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் உள்ள போக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடிக்ஷன் தான் ப்ராப்ளம் நினைக்கிறோம். பட் அடிக்ஷன் இங்க ப்ராப்ளமே கிடையாது. நிறைய பேருக்கு ரியாலிட்டியை பார்த்து ஒரு பயம். ஸோ இந்த ரியாலிட்டியை பார்த்து பயம் வரனால என்ன பண்றோம் அப்படின்னா, இது நெகட்டிவ் எமோஷன் தான் இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் எமோஷனுக்கு பதிலா தற்காலிகமா என்ன பண்ணா என்னால போய் ஆல்டர்னேட்டா அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாம ஆல்டர்னேட்டா நான் என்ன பண்ண முடியுங்கிறதுனாலதான் இந்த அடிக்ஷனுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிறோம். இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம பின்னாடி பேசலாம். ஓகே, லைக் ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ங்கிறத நமக்கு அதிகமா கொடுக்கறதுனால நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறோம். லெட்ஸ் இந்த ஃபியர், கோபம், லைக் இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன் தான். ஓகே, ஒரு ஹியூமன் நேச்சர் என்னன்னா, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கவும் ஜாய்ஃபுல்லா இருக்கவும் தான் வந்திருக்கோம். ஆனா இந்த சொசைட்டி, ஃபேமிலி, சரௌண்டிங் இவங்க எல்லாமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவான எமோஷன், இட்ஸ் அ லை. அந்த நம்ம வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோம், எமோஷனே வெளியே காட்டாம எப்படி இருக்கிறது, எப்படி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, மனுஷனா போனது நம்ம எமோஷனை காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எமோஷன் இஸ் குட் திங். பட் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றதும் மனுஷனோட ஒரு தன்மைங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளோட அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் கம் பண்ணணும். ஸோ இந்த முதல் விஷயமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் கர்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃபை சாபக்கேடா மாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கு. லெட்ஸ் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் சிம்பிளான ஒரு விஷயம், பாடிலி ஒரு எஃபெக்டை கொடுங்க. லெட்ஸே நான் வந்து நேத்து கூட நான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷனை ஃபேஸ் பண்ணும்போது நான் எனக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. அந்த அவேர்னஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இது வரைக்கும் நீ கோவம் வந்துச்சுன்னா கோவப்பட்டுருவ, ஆனா இதுக்கப்புறம் உனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நீ அதை பண்ணாத அப்படின்னு ஒரு தாட், ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ள ஒரு அவேர்னஸ் ஒன்று வந்துச்சு. ஸோ நான் வந்து கோவம் இருந்தாலும் நான் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேர் இந்த வசூல் ராஜா MBBS படம் பார்த்துருப்பீங்க. அதுல பிரகாஷ்ராஜ் வந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார் இல்லையா, கோவம் வரப்பெல்லாம். பிகாஸ் அந்த எமோஷனை வந்து நம்ம வந்து அந்த எமோஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து கோவம் அப்படின்னு நம்ம பாடியில ஒரு இம்பாக்டா கிரியேட் பண்ணும்போது
நம்ம உள்ளேயும் வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகும். பட் பாடியில நம்ம வேற ஒரு ஆக்ஷனை கொடுக்கும்போது அந்த எமோஷன் ஃபேட் அவுட் ஆகும். பிகாஸ் நம்மளோட பிரெயினுக்கும் பாடிக்கும் ஒரு பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க பாடியில எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரெயின் வந்து மாறிக்கும். ஸோ நீங்க இந்த எமோஷன் வருது அப்படின்னா நீங்க பாடியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று அது என்ன மாதிரியான எமோஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்மைல், இல்லைன்னா வெளியே ஒரு வாக் போயிருங்க, இல்லையா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்டெல்ஜ் ஆயிடுங்க. வச்சு அது பாடிலியான ஒரு விஷயம், புஷ்அப் எடுக்கிறது, புல்அப்ஸ் எடுக்கிறது, இல்ல ரன்னிங் போறது, இந்த மாதிரி இது எல்லாமே நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நெகட்டிவ் எமோஷன் டக்குன்னு ஃபேட் அவுட் ஆகும். இல்ல நீங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எமோஷன் திரும்பி 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 ஒரு பிளாக் செயின் மாதிரி கண்டினியூ ஆகி இங்கேருந்து இன்னொரு ஒரு நெகட்டிவ் எமோஷன், அங்கேருந்து இன்னொரு நெகட்டிவ் எமோஷன், இப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்மேட்ல அது வந்து செயின் ஆகி லிங்க் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ த திங் பாடிலி ஒரு என்ன சொன்னேன், பாடிலி வந்து ஒரு ஆக்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து ஃபேட் அவுட் ஆகும். ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி அதிகமா இருக்கு, நெகட்டிவ் எமோஷன் அதிகமா வருது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஓவர் கம் பண்ண, எனக்கு ஃபோக்கஸ்டே இல்லை, இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃப்ரீ கன்சல்டேஷன் சர்வீஸ் நான் கொடுக்குறேன். கீழே லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அட் எண்ட் ஆஃப் த அந்த கன்சல்டேஷன்ல என்னோட கோச்சிங் பத்தி நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். மேபி நான் நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோஷியல் ப்ரூஃப் வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட், கண்டிப்பா மேபி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா மேபி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, இல்ல உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சம் இம்பாக்ட் உங்க லைஃப்ல இருக்கும். ஓகே, ஸோ த திங் அவ்வளோதான். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ரீ ஆகிடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, கமிங் பேக் டு த கான்டென்ட், லைக் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், நான் அஃபர்மேஷன் பண்றேன், நான் நிறைய அஃபர்ம் பண்றேன், ஆனா அந்த அஃபர்மேஷன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அஃபர்மேஷன் எப்படி பண்றீங்க? ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் கான்ஃபிடென்ட். ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம ஃபீல் பண்ணி சொல்லணும். பிகாஸ் ஃபீலிங் ஹாவ் ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகே, நம்ம ஜஸ்ட் சொல்ற வேர்டை விட இப்போ லைக் லெட்ஸே ஒரு டிவியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடிலாம் வந்து டிவி உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா ஒரு ரேடியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேடியோவில் அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியை வந்து சேஞ்ச் பண்ண அந்த சேனல் கிரியேட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அஃபர்மேஷன்ஸுங்கிறது நீங்க ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணுமே தவிர, ஐ மீன் ஒரு அஃபர்ம் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த அஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டான ஒரு விஷுவலைசேஷனும் வைக்கும் போது ஃபீலிங் அது ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கும். ஸோ நீங்க நினைக்கிற விஷயம் உங்களால ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நீங்க ஜஸ்ட் வெறும் வார்த்தைகளுக்காக சொல்லணுமே, அந்த வீடியோல சொல்லிட்டாங்க, இந்த வீடியோல சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹெல்த்தி இப்படி சொன்னீங்கன்னா மேபி அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஓகே, ஸோ த திங் என்ன அப்படின்னா ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லெட்ஸே கண்ணு முடிக்கங்க, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு என்ன தேவை? வெல்த் அப்படிங்கிறது. ஓகே, ஐ எம் வெல்த்தி. என் கூட சேர்ந்து இதை நீங்களுமே சொல்லி பாருங்க. வேணாம், ஐ எம் வெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, ஐ எம் வெல்த்தி. ஸோ இப்படி நம்ம சொல்லும் போது இந்த பொறுமையா சொல்லி அந்த வேர்டை ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்று கிரியேட் ஆகுது. நீங்க ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா யாரெல்லாம் வந்து உணர்ந்து அந்த வார்த்தைகளை எனக்கு அப்படி ஆகியே ஆகணும், எனக்கு அந்த லட்சியம் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை ஃபீல் பண்ண முடியும். ஸோ பொறுமையா அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க அஃபர்ம் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டிய விஷயமே யூ ஜஸ்ட் நீட் டு ஃபீல் தட் வேர்ட், ரைட்? சும்மா சொல்லணுமேங்கிறதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஃபீலிங்க்கு ஃப்ரீக்வன்சி அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்க, கிராட்டிடியூட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஃபீலிங்ஸ் லைக் வந்து ஒரு டேப் வாங்கணும்னு நினைப்பாங்க, லேப்டாப் வாங்கணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, ஈஸியா அதை அட்ராக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்க அதை ஃபீல் பண்றாங்க, தே ஆக்ட், they have already having that அப்படிங்கிற மாதிரி. லெட்ஸ் சே இது வந்து ஒரு எக்ஸிஸ்டட், அதாவது எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு அந்த விஷயம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க விஷுவலைசேஷன் மூலியமாவே ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் த திங் ஹியர். லைக் வந்து ஒரு சின்ன குழந்தை நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைப்போம், உடனே நம்மளால ஈஸியா அதை வந்து அட்ராக்ட் பண்ணிட முடியும். பட் வளர வளர அது கிடைக்காம போயிடும். பிகாஸ் நம்ம ரொம்ப ஓவர் கான்சியஸா ஓகே இப்படி இருந்தாதான் அப்படின்னாலும் ரொம்ப போட்டு மைண்டை போட்டு ஒல்ட்டிக்கிட்டு அப்படியே லாஜிக்கலாலாம் திங்க் பண்ணுவோம். அதனாலேயே மேக்ஸிமம் திரும்பி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கோட்டை விட்டுருவோம். ஓகே, ஸோ த திங்
ஒரு படம் பாக்குறது மேல கொண்டு ஜாலியா அது ஒரு படம்னு பார்க்காம அங்க போயிட்டு லாஜிக் அது இதுன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ த திங் என்ன அப்படின்னா, ஒரு அஃபர்ம் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஃபீல் தட் வேர்ட், சிம்பிள், அவ்வளவுதான். நாவிகேட் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது. லெட்ஸ் மெட்டா காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா திங்கிங் எபிலிட்டி. அதாவது எனக்கு ஒரு தாட் வருது அப்படிங்கிறத என்னால திங்க் பண்ண முடியுது இல்லையா, இது மனுஷங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. லெட்ஸே எனக்கு இப்போ வந்து ஒரு தாட் வருது அப்படிங்கிறத திங்க் பண்ண அந்த தெரிஞ்சிக்க முடியறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதான் மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் நமக்கு வந்து எப்போ கிரியேட் ஆகும், அதாவது எனக்கு வர தாட் ஒரு பாசிட்டிவ் தாட்டா இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்டா அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நம்ம அவேர்னஸா இருக்கும்போது. அப்போ அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது மெடிடேஷன், ஜர்னலிங், இது ரெண்டுமே நம்மளோட அவேர்னஸை பீக்க கொண்டு போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்மள நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. மெடிடேஷன் ஓகே ஃபைன், மெடிடேஷன் இது வந்து என்னன்னா தாட்ஸே வரக்கூடாதுங்க, ஆனா எனக்கு தாட்ஸ் வருதுங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது தாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம், அவேர்னஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயம். லெட்ஸே நீங்க ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு நிமிஷம் தான் உங்களால உங்களோட ஃபோக்கஸை ரீகெயின் பண்ண முடியுமே தவிர மீதி இருக்கிற எல்லா நேரமும் உங்களோட தாட் அடிச்சு நவுத்தி பிச்சுக்கிட்டு போகும். நம்ம நிறைய பேருக்கு எதை பார்த்துமே பயம் கிடையாது, ஆனா தாட்ஸை பார்த்து அதிகமா பயப்படுவோம். அதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். பட் த ரியாலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு எதை பார்த்து பயம் கிடையாது, ஆனா நம்ம தாட்ஸை பார்த்து மட்டுமே பயப்படுவோம். ஸோ இந்த தாட்டை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துலேருந்துமே வந்து ஓவர் கம் பண்ணி பயமே இல்லாத ஒரு மனுஷனா வாழ முடியும். லிட்டரலி அப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ த திங் என்ன அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அவேர்னஸ் இந்த சென்ஸ், லெட்ஸே எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னா நீங்க ஒரு அவேரா மாஸ்க் போட்டுக்கிறீங்க, கையில வந்து அது என்னது அது பேர் என்ன சொல்லுவாங்கப்பா, அது ஏதோ சரி ஓகே ஏதோ ஒன்று போட்டுக்கிறீங்க, வாஷ் பண்றீங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கு வந்து நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் சாரி அந்த அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஜஸ்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப், இல்ல இல்ல நான் என்னால முடியும், என்னால எது வேணா சாதிக்க முடியும், நான் பண்ணுவேன், நான் ஒரு ஓர்த்தி தான் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிமைண்டர்ல என்னோட நோட்ஸ் இருக்கு இல்லையா, நோட்ஸ்ல வந்து வெல்த் சக்சஸ் அப்படின்னு சொல்லி 2 அஃபர்மேஷன் சொல்லணுங்கிறதுக்காக என்னோட இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா நோட்ல வந்து ரிமைண்டர் செட் பண்ணி அடிக்கடி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் டெய்லியும் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த ரிமைண்டர் செட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் எனக்கு அந்த ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்க வெல்த் சக்சஸ் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மேபி எனக்கு நெகட்டிவான தாட் வரும்போதெல்லாம் கூட இல்ல என்னால முடியுங்கிற ஒரு அவேர்னஸை எனக்கு நானே கொடுக்க என்னால அந்த தாட்ல இருந்து அந்த தாட்டை வந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு நான் சொல்ல, பட் அந்த தாட்டோட பவரை ரெடியூஸ் பண்ண முடியுதுனால ரெடியூஸ் பண்ணி நல்ல தாட்ஸ் அதிகமா என்னால இம்ப்ளான்ட் பண்ண முடியுது என்னோட பிரெயின்குள்ள. ஸோ த திங், ரிமைண்ட் யுவர் செல்ஃப், டூ மெடிடேஷன், ஜர்னலிங், அண்ட் you can do anything in your life, so you just need to try it. Okay, போன டாபிக்ல இருந்து இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ ஆகும். ஷிஃப்ட் த திங்ஸ் அப்படிங்கிறது. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா, அங்க வந்து ஒரு மேனேஜர் உங்களை வந்து திட்டுறாரு, உங்களுக்கு கோவம் வருது, அப்படியே கட்டுன்னு வருது, மேனேஜரை பிடிச்சி நான் திட்ட போறேன்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நம்ம மேனேஜரை திட்டிட முடியுமானா முடியாது இல்லையா. அப்போ அந்த நேரத்துல நம்மளால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ ஏன் நம்ம சும்மா இருக்கும் போது நம்மளோட எமோஷன்ஸை ஏன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல? பிகாஸ் ஓகே அவர் வந்து மேனேஜர், நம்ம சொன்னா அதுக்கான பின்னாடி கான்சிக்வன்சஸ் இருக்கும், நம்ம அந்த அவேரா இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க வந்து அவேரா இருக்கணும். லெட்ஸ் சே ஆமா இங்க நான் ஒரு வேளை மேபி நான் கோவப்பட்டேன், எங்க வீட்டுல கோவப்பட்டேன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்படிங்கிற இந்த நம்பர் ஆஃப் திங்ஸை நீங்க வந்து இது பண்ணணும். சும்மா படத்தை பார்த்துட்டு படத்துல வந்து அவர் எப்படி கோவப்படாம எப்படிங்க இருக்கு, இதெல்லாம் ஹியூமன் நேச்சர், ஒரு மண்ணும் கிடையாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து புது பெர்ஸ்பெக்டிவை கெயின் பண்ணுங்க. ஓகே, சும்மா குண்டாஞ்சத்துல குதிரை ஓட்டுற மாதிரி பழைய பெர்ஸ்பெக்டிவை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓகே, ஒரு நெகட்டிவான எமோஷன் வருதா, அது இப்படிதான் நம்ம ஓவர் கம் பண்ணலாம் தான் பார்க்கணுமே தவிர கோவம் வந்தா காட்டாமலாம் இருக்க முடியாதுங்க. கோவம் வந்தா நான் கூட தான் கோவக்காரன், எனக்கு தான் கோவம் வரும். ஐ ஜஸ்ட் கான் டு தி ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம போயிட்டு வந்து நான் வந்து எல்லா இடத்துலயுமே சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஒரு சில நேரங்கள்ல நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கணும், ப்ராஸ்பரா மாறணும். நம்மள நிறைய பேருக்கு என்ன எய்மா இருக்கும், டீசென்ட், ஹாப்பி, பீஸ்ஃபுல், ஜாய்ஃபுல் லைஃப், ரைட்? பட் ஆனா அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், கோவம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பி ரெடி டு ஃபேஸ் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், ரைட்? ஸோ த திங் என்ன அப்படின்னா ஒரு தாட் மேல நீங்க 17 செகண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு தாட் மேலேயோ ஒரு ஃபீலிங் மேலேயோ ஒரு எமோஷன் மேலேயோ, ஓகேவா. ஸோ தென் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, 10 செகண்ட்ஸ் இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக என்ன ஆகும் அப்படின்னா
நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ த திங் இதை நான் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தாட்டுக்கு நான் 17 செகண்ட்ஸ்லாம் நான் வைக்க மாட்டேன். 1 மினிட் நான் வந்து ஒரு தாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண நினைப்பேன். தாட்டையோ ஃபீலிங்ஸையோ எமோஷன்ஸையோ, மேபி எனக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன் வருதுன்னா கூட நான் கொஞ்சம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மேபி அந்த நெகட்டிவ் எமோஷன் நம்ம வெளியே காட்டிக்கலாம். அது வரைக்கும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சும்மா யோசிக்கலான்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அமைதியாக ஆரம்பிப்பேன். கோவம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் அமைதியாக ஆரம்பிப்பேன். லெட்ஸ் த திங் நீங்க அதை கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நீங்க எல்லாமே சந்தோஷமாவும் ஹாப்பியாகவும் இருக்கதான் இங்க வந்திருக்கீங்களே தவிர இல்ல நான் வந்து எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பேன், நான் எப்ப பார்த்தாலும் வந்து இது பண்ணிட்டே இருப்பேன். லெட்ஸே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்றது ஒரு வாழ்க்கை தானே சார், அதனால வந்து நம்ம என்ன வேணா அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்வாங்க. பட் இந்த ஒரு ரூலை நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணுங்க. லெட்ஸே வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். நீங்க வந்து இப்போ உங்க தாத்தா கிட்டயோ பாட்டி கிட்டயோ இல்லை உங்க வீட்டுல இருக்க யாருக்கிட்டையாவது கோவத்தை காட்டிட்டீங்க, இல்ல எமோஷனை வந்து ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் போயிடும். மேபி அடுத்த நாள் காலைல அவங்க இறக்குற மாதிரியான சுச்சுவேஷனோ இல்லை அவங்களை பார்க்கவே முடியாத மாதிரியான சுச்சுவேஷனோ வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உட்காந்துட்டு ஐயோ அப்படின்னு உட்காந்து அழுவீங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அதனால இந்த புல்ஷீட்டான இந்த வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், அதனால வந்து நான் வந்து என்ன வேணா தப்பு பண்ணலாம் அப்படின்னு இல்லாம, வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், நான் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ உங்களை எந்த அளவுக்கு ஒரு வீடியோ கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அப்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க வந்து கோவம் வந்துச்சுன்னா கோவப்பட்டுருவீங்க, அழுக வந்துச்சுன்னா அழுதுவீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து சந்தோஷங்கிறது ஹாப்பியா இருக்குதுங்கிறது என் கையில இருக்கா, இல்ல யார் அதை எனக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையில இருக்கா, என் கண்ட்ரோல என்கிட்ட வச்சுக்கணும் இல்ல அவங்க கையில கொடுத்துருனா. ஒன்ஸ் நீங்க அடுத்தவங்களால ட்ரிகர் ஆகி கோவம் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ரிமோட்டா அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். பட் இதுவே அவங்க என்ன உங்களை ட்ரிகர் பண்ணாலும் நீங்க அமைதியா சாந்த சுரூபியா மாறுறீங்க அப்படின்னா உங்க ரிமோட் உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பழைய இந்த புல்ஷிட்டான அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அது தேவை கிடையாது நம்ம லைஃப், ரைட்? ஸோ த திங் யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் 1 minute or 70 seconds rule in your life to improve your emotions as a positive one, right? அடுத்த கேர்ஸ் என்ன அப்படின்னா the perspective of limited அப்படிங்கிறது. என் லைஃப்ல growth-ஏ இல்லை, நான் வந்து ஓத்தியே இல்லை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, என் வீட்டில் வந்து சொன்னாங்க லைக் வந்து நம்மளாலாம் க்ரோத் ஆக முடியும், நம்மளால எப்படி ஆக முடியும், அந்த ஒரு லேக் மென்டாலிட்டிலேருந்து வளர்ந்தனால எனக்குமே இந்த லேக் மென்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. லைக் என் லைஃப்ல அபண்டன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் த திங், நான் ரீசெண்ட் டைம்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அபண்டன்ஸா ஃபீல் பண்ணும்போது என்னை தேடி ஐ ஜஸ்ட் அட்ராக்ட் மணி. நான் மணி அட்ராக்ட் பண்றேன், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றேன், நிறைய விஷயங்கள் நான் அட்ராக்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் நானே ரொம்ப அட்ராக்டிவாகவும் மாறேன். ஸோ பி இன் அட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இங்க அபண்டன்ஸ் எல்லாமே அபண்டன்டா இருக்கு. ஓகே, அபண்டன்ஸா இருக்கு, லைக் வந்து எல்லாமே தேவைக்கு அதிகமா இருக்கு. லட்சே பார்த்துருக்கீங்களா, 80% ஆஃப் த மணி வந்து 20% ஆஃப் த பீப்புள் கிட்ட மட்டும்தான் வந்து பயங்கரமா அக்குமுலேட் ஆகுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். ஒண்ணு நான் இந்த இடத்துல பிறந்துட்டேன், நான் இந்த இடத்துல வளர்ந்துட்டேன், இதனாலதான் இப்படி அதனாலதான் அப்படின்னு. நான் கூட தான் ரொம்ப லோவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். நான் வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்றேன் இல்லையா, தேவைக்கே ஏர்ன் பண்றேன். மேபி ஃபியூச்சர்ல இன்னும் கூட பெருசாகலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு. நீங்க வந்து சும்மா உட்காந்து ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு நாங்க பிறந்ததே இப்படிதான், எங்க வாழ்க்கை தரமே இப்படிதான், எங்களால எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து எல்லாருமே இப்படிதானே ஓடுறான், நான் ஏன் அப்படி ஓடணும் அப்படின்னா அப்போ நீங்க இந்த 80% கிளப்குள்ள தான் இருப்பீங்க. பட் 20% கிளப்குள்ள வரணும்னா என்னைக்கு நீங்க நான் டிஃபரெண்டா போடணும், வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க 20% கிளப்குள்ள வந்துருவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ த திங் யூ ஆர் டிசர்வ் ஃபார் எவ்ரி திங். நீங்க எல்லாத்துக்குமே டிசர்வ் தான், நீங்க எதுக்குமே டிசர்வ் இல்லாம கிடையவே கிடையாது. நீங்க நம்மள நிறைய பேர் ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா மேபி நம்ம பார்த்த சுச்சுவேஷன் பழகிற விதம் என்னன்னா நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துரும். நான் இதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாது, 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் மந்த்லி ஏர்ன் பண்றதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாது. பிகாஸ் என்கிட்ட இந்த டிகிரி இல்லை, டிகிரி இருந்தா தான். இங்க ஃபாரின்ல போய் பாருங்களேன், டிகிரி இல்லாதவங்களாம் நிறைய சம்பாதிக்கும். அவன அதெல்லாம் ஃபாரின் அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ பேர் டிகிரி இல்லாதவங்க ஜஸ்ட் அவங்களோட ஸ்கில் அண்ட் நாலேஜை மட்டுமே வச்சு நிறைய ஏர்ன் பண்றாங்க. அவங்கெல்லாம் பண்றாங்க, நம்மளால ஏன் முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம நினைக்கிறது இல்லை, சிம்பிள், அவ்வளவுதான். நான் டிசர்வ் இல்லை, நம்ம நம்புறோம். ஓகே, ஸோ த திங் இந்த டிசர்வ் அப்படிங்கிற மோடுக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர் லிஸ்ட்னு ஒன்று ரெடி பண்ணுங்க. நான் கூட இப்போ போய் அதான் ரெடி பண்ண போறேன். எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் பயமோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்ல எழுதி வைங்க. 2வது, அந்த லிஸ்ட்ல அதுக்கு ஓகே இதுதான் பயமா, அந்த பயத்தை போக்கணும்னா என்ன பண்ணணுமோ அந்த ஆக்ஷன்ஸை ரெடி பண்ணுங்க. ஃபைனலி டச் அண்ட் சே கிரேட்ஃபுல்.
நீங்க எந்த விஷயத்தெல்லாம் டச் பண்றீங்க. அப்போ லட்சே நேற்று நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு ஐடியாவே வந்துச்சு. லைக் எந்தெந்த ஒரு விஷயத்த இப்போ என்னோட ஷர்ட்டை டச் பண்றேன்னா நான் இதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இந்த போர்டு டச் பண்றேன்னா இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இந்த இந்த மார்க்கரை நான் டச் பண்றேன், இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோட இருக்கேன். ஸோ இப்படி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் டச் பண்ண ஆரம்பிக்கணும்னா கான்ஷியஸ் எனக்கு இருக்கிற வரைக்கும், நான் கொஞ்சம் அவேரா இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது என் லைஃப்ல அபண்டன்ஸா இருக்கு. லெட்ஸே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேரா வேணாங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இன்னொருத்தரோட ஒரு கனவு. ஓகே, அப்போ நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும்னு பாருங்க. ஓகே, இந்த திங் நானும் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். நிறைய பேர் சொல்றீங்கல்ல ஒரு வேளை தான் சாப்பிடுறோம். ஒரு வேளை சாப்பிட்டுமே நம்ம இங்க வாழலாங்க. த திங் நமக்குள்ள நம்ம ஏகப்பட்ட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் நிறைய ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீஃப் வச்சுப்போம். அதுவும் இந்தியன்ஸா இருக்கிற நமக்குள்ள ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீஃபை திணிச்சிருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு டாபிக்கா போயிடும், நம்ம அது வேற மாதிரி போயிடும். பட் கண்டென்ட் நம்ம வந்து பேசணும். ஸோ த திங் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கோ அண்ட் நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் டச் பண்றீங்களோ அந்தந்த விஷயத்துக்குலாம் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். லைக் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனா நம்ம கிட்ட இல்லைங்கிறதே நமக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்றதுனால நம்ம கிட்ட இல்லைன்னே வந்துகிட்டு இருக்கும். பட் இதுவே நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் மேல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட இல்லாததும் நம்ம கிட்ட அதிகமா நம்மளை தேடி வரும். இதுதான் ரியாலிட்டின்னு கூட. ஸோ என்னோட பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஃப்ரீ கன்சல்டேஷன் சர்வீஸ் கீழே லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும், தென் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கூகுள் மீட்ல கால் பண்ணும்போது நீங்க அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துருங்க. ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் கேலண்டர் வச்சிருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் அந்த கன்சல்டேஷன்ல உங்களுக்கு என்னோட கோச்சிங் எடுத்துக்கணும்னா நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் தான் நான் ப்ராபப்ளி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணுறேன். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் அண்ட் டென்ஷனுக்கு வந்து சண்டே அன்னைக்கு ஒரு வெபினார் இருக்கு, ஃப்ரீ வெபினார் 6:30 PM கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க, அதில் லிங்க் இருக்கும். கரெக்டாக சண்டே 6:30 PM ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வேற என்ன, பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much.